அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையின் கடைசி வரி. எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி திருமுழுக்கில் நம் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயமாக மாறும் போது நம் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் எது நல்லது, எது கடவுளுக்கு உகந்தது, எது கடவுளின் நிறைவான ஆசீரை பெற்று தரும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லி வாழ்நாள் முழுவதும் ஆசீர் நிறைந்த நிறைவான பாதையில் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வார் என்ற மற்றொரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி திருமுழுக்கை பெறுவதற்கு முன்பாக திருச்சட்டத்தில் ஆர்வம் கொண்டு இயேசுவின் திருச்சபையை துன்புறுத்தி வந்த சவுல் திருச்சட்டத்தை நிறைவேற்றும் போதுதான் ஒரு மனிதர் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என்ற தவறான எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியின் அக்கினி திருமுழுக்கை பெற்ற பின் பரிசுத்த ஆவியானவர் எது கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பதை அவருக்கு தெளிவாக எடுத்து காட்டியதாக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதால் ஒரு மனிதர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியாது. மாறாக இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் ஒரு மனிதர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் என்ற தெளிவான உண்மையை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு எடுத்து காட்டி எது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்பதையும் அவருக்கு எடுத்து காட்டியதாக புனித பவுல் அந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் முதலில் எது நல்லது என்பதை நமக்கு எடுத்து காட்டுவார். பகைவரை பகைத்து வாழ்வது நல்லதா அல்லது பகைவரை அன்பு செய்து வாழ்வது நல்லதா என்பதை ஆவியானவர் நமக்கு எடுத்துச் சொல்லுவார். நம்மை வெறுக்கிற மக்களுக்கு தீமை செய்து வாழ்வது நல்லதா அல்லது நம்மை வெறுக்கிற மக்களுக்கு நன்மை செய்து வாழ்வது நல்லதா, எது நல்லது என்பதை ஆவியானவர் நமக்கு எடுத்துச் சொல்லுவார். நம்மை சபிக்கிற மக்களை சபிப்பது நல்லதா அல்லது நம்மை சபிக்கிற மக்களுக்கு ஆசி கூறுவது நல்லதா, எது நல்லது என்பதை ஆவியானவர் நமக்கு எடுத்துச் சொல்லுவார். கடைசியாக நம்மை இழிவாக பேசுகிற மக்களை குறித்து இறைவனிடம் முறையிடுவது நல்லதா அல்லது அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்வது நல்லதா, எது நல்லது என்பதை ஆவியானவர் தெளிவாக எடுத்து காட்டுவார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்து வாழ்வதுதான் நல்லது என்பதை ஆவியானவர் நமக்கு எடுத்துச் சொல்லி நம்மை நிறைவான பாதையில் நடத்தி செல்லுவார். இரண்டாவதாக எது கடவுளுக்கு உகந்தது என்பதை அவர் நமக்கு எடுத்துச் சொல்லுவார். இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டு வாழ்வது கடவுளுக்கு உகந்ததா அல்லது இந்த உலகத்தை படைத்த கடவுளின் மீது பற்று கொண்டு வாழ்வது கடவுளுக்கு உகந்ததா, எது கடவுளுக்கு உகந்தது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லுவார். இந்த உலகை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு வாழ்வது கடவுளுக்கு உகந்ததா அல்லது விண்ணுலகை சார்ந்த காரியங்களில் ஈடுபட்டு வாழ்வது கடவுளுக்கு உகந்ததா, எது கடவுளுக்கு உகந்தது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லுவார். சுருக்கமாக சொல்ல போனால் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக இந்த உலகில் வாழ்வதுதான் கடவுளுக்கு உகந்தது. இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வதுதான் கடவுளுக்கு உகந்தது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி நம்மை நிறைவான பாதையில் ஆவியானவர் வழி நடத்தி செல்வார். இவ்வாறு தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்து கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழும் போது அதுவே நமக்கு நிறைவான ஆசீரை பெற்று தரும் என்பதையும் நமக்கு எடுத்துச் சொல்லி ஆவியானவர் நம்மை நிறைவான பாதையில் வழி நடத்தி செல்லுவார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை புரிந்து கொள்வோம்.
நாம் அனைவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக மாறுவோம் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் வாழ்நாள் முழுவதும் எது நல்லது, எது கடவுளுக்கு உகந்தது, எது நிறைவான ஆசீரை பெற்று தரும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லி வாழ்நாள் முழுவதும் ஆசீர் நிறைந்த நிறைவான பாதையில் நம்மை வழிநடத்தி செல்வார். அது மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்வின் முடிவில் நமக்கு அந்த நிலை வாழ்வையும் பரிசாக பெற்று தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாங்கள் மாறும் போது அது எங்களுக்கு எத்துணை ஆசீரை பெற்று தரும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக இந்த உலகில் நாங்கள் திகழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்கள் குடும்பத்தில் யார் யார் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறாங்களோ, அப்பா பிதாவே, உங்க இரக்கத்தின் நிமித்தம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த நாளில் தேவரீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.